Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan Thannambikkai batch 2022 and 2023 oda first class நம்ம the living world chapter ஆரம்பிக்கிறோம் class 11ல. நம்ம chapter wise class 11th முடிச்சிட்டு chapter wise class 12 complete பண்ணுவோம் இந்த batchல. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா first unitக்கு பேரு diversity in the living world. Diversity in the living world. இதுல 4 chapter இருக்கு. The living world, biological classification, plant kingdom and animal kingdom. The living world அப்படிங்கற chapter தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க இன்ட்ரோடக்ஷன் டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து क्वेश्चन வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. சோ தேவையில்லாத படிச்சு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண கூடாது. அதே இன்ட்ரோடக்ஷனோட கண்டினியூவேஷன் பாருங்க. This is very important. எர்ன்ஸ்ட் மேயர் பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம் அதை இப்ப பார்த்தறலாம். He is born on 5th July 1904. அது முக்கியம். இயர் கேட்பாங்களா? கேட்கலாம். In Kempten, Germany, Ernst Mayr, the Harvard University evolutionary biologist. Ernst Mayr is an evolutionary biologist. This question கேட்பாங்க. Who has been called the Darwin of 20th century? Who is Darwin of 20th century ன்னு கேட்டா Ernst Mayr. So இங்கவே ரெண்டு விஷயங்கள் வந்துருச்சு. ஒன்னு evolutionary biologist யாருங்க? நம்ம Ernst Mayr. Second one the Darwin of 20th century அப்படினு சொல்றோம். was one of the 100 greatest scientists of all time. so இன்னைக்கு வரைக்கும் உலகம் தோன்றதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள சயின்டிஸ்ட்லயே 100 greatest scientistல 100 greatest scientistல இவரும் ஒருத்தர். அவ்வளவு சிறப்பானவர். ஓகே. மேயர் joined Harvard's faculty of arts and science in 1953 and retired in 1975 assuming the title Alexander Agassiz Professor of Zoology Emeritus. This is one important thing. அவருக்கு கொடுத்த டைட்டில் பேர் என்ன? அவருக்கு கொடுத்த அந்த டைட்டில் என்னது அப்படின்னா அலெக்சாண்டர் அகாசிஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சுவாலஜி எமிரிட்டஸ். இதுவும் क्वेश्चनல கேட்கலாம். Throughout his nearly 80-year career, his research spanned ornithology. Ornithology na உங்களுக்கு தெரியும் birds பத்தி படிக்கிறது, பறவைகள் பத்தி படிக்கிறது, taxonomy, zoo, geography, ஜூனா அனிமல்ஸ் எந்தெந்த மாதிரி இடங்கள்ல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு படிக்கிறது, எவல்யூஷன், சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் த ஹிஸ்டரி அண்ட் philosophy ஆஃப் பயாலஜி இதெல்லாம் படிச்சிருக்காரு. He almost single-handedly made the origin of species diversity the central question of evolutionary biology that is today. அதாவது origin of species diversity பத்தி இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. He also pioneered the currently accepted definition of biological species. So speciesங்கிறத பத்தி, speciesனா என்ன? basic unit of classification, interbreed பண்ணிக்குவாங்க, they are closely resembling each other, அதுதானே speciesனு சொல்றோம். ஸோ அதுக்கு அடித்தளம் போட்டவர் இவர் தான். பயோனியர்னா பிகினிங், அது முதல்ல ஆரம்பிச்சு வச்சவங்கன்னு அர்த்தம். மேயர் வாஸ் அவார்டட் த 3 prizes widely regarded as ட்ரிபிள் crown of biology. ட்ரிபிள் crown of biology 3 பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. ஒன்று த பால்சன் பிரைஸ் இன் 1983, த இன்டர்நேஷனல் பிரைஸ் ஃபார் பயாலஜி இன் 1994 அண்ட் த கிரஃபோர்ட் பிரைஸ் இன் 1999. மேயர் டைட் அட் த ஏஜ் ஆஃப் 100 in the year 2004. 100 வயசு வாழ்ந்திருக்கிறாரு. 1904ல் பிறந்தவர், 2004ல் தவறி இருக்கிறாரு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அபவுட் எர்ன்ஸ்ட் மேயர். இது நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வி ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் சாப்டர் த லிவிங் வேர்ல்ட். வாட் இஸ் லிவிங் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு ஒண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்ட்? ரொம்ப ஆச்சரியப்படுறோம். ஓகே. த வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் டைப்ஸ் இஸ் அமேசிங். த எக்ஸ்ட்ராடினரி ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்னா என்ன? the place where we are living. எந்த இடத்துல நம்ம வாழ்றோமோ அந்த வாழ்ற இடத்துக்கு பேரு ஹேபிடேட். இப்போ ஃபிஷ் மாதிரி அக்வாட்டிக் ஆர்கானிசம்லாம் இங்கே தண்ணியில் இருக்கு, நம்ம டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம் நிலத்தில் இருக்கோம். ஸோ வாழ்ற இடம், இருக்கிற இடத்த தான் நம்ம வாழ்ற இடத்த தான் ஹேபிடேட் இன் விச் வி ஃபைண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இட் குட் பி கோல்ட் மவுண்டைன்ஸ், ஹிமாலயாஸ் மாதிரி இருக்கு இல்லையா. டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். டெசிடுவஸ்னா இலையெல்லாம் உதிர்ந்து போகிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட சீசனில் மரத்தில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். ஓஷன்ஸ், கடல், பெரிய கடல். ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், ஏரிகள். டெசர்ட்ஸ் அண்ட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்லாம் நமக்கு ஆர்கி பாக்டீரியா இருக்கும். லீவ் அஸ் ஸ்பீச்லெஸ். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹேபிடேட்ஸ் இருக்குது. த பியூட்டி ஆஃப் கேலோப்பிங் ஹார்ஸ். கேலோப்பிங் ஹார்ஸ்னால் குதிரைக்கு பின்னாடி இந்த இடத்துல அதிகமாக முடி இருக்கும்.
கேலோப்பிங் ஹார்ஸ், ரொம்ப அழகாக அது ஓடும்போது நல்லாயிருக்கும். மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், குரூப்பாக பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு காண்டினென்ட் விட்டு காண்டினென்ட், ரஷ்யாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வேடந்தாங்களுக்கு பறவைகள் அப்படியே பறந்து வருது இல்லையா, மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ். த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், பள்ளத்தாக்கு ஃபுல்லாக அப்படியே ஃப்ளவர்ஸ் அப்படியே அழகாக இருக்கும். ஃப்ளவர்ஸ் ஆர் த அட்டாக்கிங் ஷார்க்னா தாக்குது, ஷார்க் அந்த கடலில் இருக்கக்கூடிய ஷார்க் அட்டாக்னு படம்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஷார்க் evokes and a deep sense of wonder, ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துது, அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி வச்சிருக்கு. ஓகே, the ecological conflict and cooperation among members of population and among populations of community or even the molecular traffic inside the cell make us deeply reflect on what indeed is life. என்னமோ சொல்கிறாங்க, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்புலேஷன்னா குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கிறது, நிறைய பாப்புலேஷன்ஸ் இருந்தால் கம்யூனிட்டி, அண்ட் நம்மளோட செல்ஸுக்குள்ளே நடக்கிற மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்மளை வந்து வாழ்க்கை லைஃப்னா என்ன அப்படிங்கிறது, உயிர்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது. திஸ் கொஷின் ஹேஸ் 2 implicit questions. அதுக்குள்ளேயே 2 கேள்வி இருக்குது, ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு within it. The first is a technical one. Technical ஒன்னா சயின்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Technical one and 6 answer to what living is as opposed to the non-living. உயிர் உள்ளதுக்கும் உயிர் இல்லாததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அண்ட் த செகண்ட் இஸ் ஃபிலாசபிக்கல்னா தத்துவ ரீதியாக சொல்கிறது. அண்ட் 6 ஆன்சர் டு வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப். வாட் த பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ், வாழ்க்கையோட மீனிங் என்ன, எதுக்காக லைஃப்ங்கிற ஒன்று இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் சொல்ல தேவையில்லை. ஆஸ் சயின்டிஸ்ட் we shall not attempt answering the second question. ரெண்டாவது கொஷினை விட்டுருங்க, பர்பஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. பட் we will try to reflect on what is living. அந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் நம்ம தேடுறோம். ஓகே, வாட் இஸ் லிவிங்? லிவிங்னா என்ன? when we try to define living, we conveniently look for distinctive characteristics exhibited by living organisms. Distinctive characteristics, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிருள்ள ஆர்கானிசம் உயிரில்லாத ஆர்கானிசத்துலேருந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக அப்படியே பார்க்கும்போது என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு கேரக்டர்ஸ்லாம் தெரியுது அப்படிங்கிறது தான். க்ரோத், வளர்றது, கிடுன்னு லிவிங் ஆர்கானிசம் குழந்தையாக பிறக்கிறாங்க, எப்படி வளர்ந்துடுறாங்க. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன், லிவிங் அதாவது அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் ப்ராஜெனிஸை உருவாக்குறாங்க. எபிலிட்டி டு சென்ஸ் த என்விரான்மெண்ட், ஸோ அப்பா வெயில் அடிக்குதுப்பா, வேர்க்குதுப்பா, குளிருதுப்பாலாம் சொல்கிறீங்கல்ல. அண்ட் மவுண்ட் ஏ சூட்டபிள் ரெஸ்பான்ஸ், அதாவது ability to sense environment and mount suitable response come to our mind immediately as unique features of living organism. அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணுறோம். சென்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஒன் can add a few more features like metabolism, ability to self-replicate, self-organize, and more interact and emergence to this list. Emergence na enna, மீதி எல்லாம் புரிஞ்சிடும். emergence na enna, முட்டை இருக்குது, முட்டைக்குள்ளே கோழி குஞ்சு இருக்கா, அந்த முட்டை தோலை உடச்சிக்கிட்டு அப்படியே யங் ஒன் வெளியே வருது இல்லை, அது வரைக்கும் மறைஞ்சிருக்க மாதிரி இருந்துச்சு. சீடு இருக்குது, விதை, அதுக்குள்ளே ஒரு என்டையர் பிளான்ட் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆலமர விதைக்குள்ளே ஒரு ஆலமரமே மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த விதையில் தண்ணி எல்லாம் விழுந்து மண்ணில் விழுந்து அப்படியே முளைச்சி எமர்ஜ் ஆகி வருதில்ல, மறைஞ்சிருந்தது அப்படியே வெளிப்பட்டு வருதில்ல, தட் இஸ் எமர்ஜென்ஸ். ஓகே, லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் ஆஃப் திஸ். ஒவ்வொன்றையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்ப்போம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் க்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு க்ரோத் பற்றி படிக்க போகிறோம். க்ரோத், ரீப்ரொடக்ஷன், எபிலிட்டி டு சென்ஸ் த என்விரான்மெண்ட் அண்ட் மவுண்ட் ஏ சூட்டபிள் ரெஸ்பான்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி மெட்டபாலிசம் எல்லாத்தையும் பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோத் பற்றி படிக்க போகிறோம். இன்க்ரீஸ் இன் மாஸ்னா என்ன, அந்த கிலோகிராம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லை, வளர்றோம், சைஸில் பெருசாகிக்கிட்டே போகிறோம்ல, அதுதான். அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், மக்கள் தொகை பெருகிக்கொண்டே போகிறது, அதெல்லாம் ஆர் ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத். ஸோ க்ரோத் அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, அதாவது கிலோகிராம் அந்த மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, அதோடு சேர்த்து நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறது. இது ரெண்டுமே ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத். பாப்புலேஷன் க்ரோத்னு சொல்கிறோம்ல, a multicellular organism grow by cell division, mitotic cell division, mitosis. செல் டிவிஷன் நடக்கிறதுனால தான் ஒரு செல் 2 செல் ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது. ஸோ செல் டிவிஷன் நடக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் வளர்கிறோம். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். இன் பிளான்ட்ஸ் திஸ் growth by cell division occurs continuously throughout their lifespan. This is very 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 important. பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா க்ரோத் வந்து அன்ஸ்டாப்பபிள், சாகிற வரைக்கும், அந்த பிளான்ட் இறந்து போகிற வரைக்கும் க்ரோத் நடந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, பிளான்ட் அனாட்டமியில் தெளிவாக படிப்போம். In animals, this growth is seen only up to certain age.
இப்போ நம்மலாம் growth வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் நின்றோம், அதுக்கப்புறமும் வளர்றாங்க சார். அது கொழுப்பு நிறைந்த ஃபுட்டை சாப்பிட்றதுனால ஃபேட் அதிகமாக ஸ்டோர் ஆகி குண்டாகி போகிறது. குண்டாகிறது வந்து growth கிடையாது. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அந்த உயரம் வெயிட் எல்லாம் ஈவனாக வளர்றது. ஸோ எல்லா அனிமல்ஸுக்குமே growthங்கிறது ஒரு சர்டன் பீரியடில் சர்டன் ஏஜில் ஸ்டாப் ஆகிடும். ஹவவர் செல் டிவிஷன் அக்கர்ஸ் இன் சர்டன் டிஷ்யூ டு ரீப்ளேஸ் லாஸ்ட் செல்ஸ். எங்கேயாவது காயமாயிடுச்சு, அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ரிப்பேர்னு சொல்லுவாங்க, சரி பண்ணுறது, அந்த இடத்துல செல் டிவிஷன் நடக்கும். கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கவங்களுக்கு கூட. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் க்ரோ பை செல் டிவிஷன். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் க்ரோ பை செல் டிவிஷன். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னா the organism is made up of only one cell, single. Unina single, cell na cell. Okay. One can easily observe this in vitro. In vitro na enna athona laboratory la in vitro na in the glass na artham, laboratory la under controlled condition ellame நம்ம control la irukum. So adha in vitro cultures by simply counting the number of cells. நம்பர் ஆஃப் செல்ஸை எப்படி கவுண்ட் பண்ண முடியும்? கண்ணுக்கே தெரியாது. அண்டர் த மைக்ரோஸ்கோப், மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி தான் நீங்கள் செல்ஸை கவுண்ட் பண்ண முடியும். அப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அதுவும் செல் க்ரோ ஆகுது பை மல்டிப்ளையிங். ஓகே. இன் மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் growth and reproduction are mutually exclusive events. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. What is mutually exclusive events? Higher animals and plants, higher animals and plants. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ் ஆகணும்னா பியூபர்ட்டி சர்டன் ஏஜ் வரைக்கும் அது வளரும், உடம்பு மட்டும்தான் வளரும், அது வரைக்கும் அதால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் ஏஜை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களால ரீப்ரொடக்ஷனே பண்ண முடியும். அப்போ க்ரோத்துங்கிறது சர்டன் ஏஜ் வரைக்கும் நடக்கணும். க்ரோத் தேவையான அளவுக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் தட் ஆர்கானிசம் கேன் ரீப்ரொடியூஸ். அதுதான் க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தேங்காய் மரம் இருக்குது, தென்னை மரம், அதை தேங்காயை வைக்கிறாங்க, புதுசாக வளருது, அது நல்லா மரமாக வளர்ந்து 5-6 வருஷம் கழிச்சு தானே காய்க்க ஆரம்பிக்குது, காய்க்கிறது தானே ரீப்ரொடக்ஷன். அதே மாதிரி மாங்காய் மரம் இருக்குது, மாமரம், மேஞ்சிஃபெரா இண்டிகா, மேங்கோ ட்ரீ, அந்த சீடு போடுறோம், அந்த சீடு முளைச்சி மரமாக வருது. மரமாக மாறினதுக்கு அப்புறம் தானே ஃப்ரூட்ஸ் வருது, செடியாக இருக்கும் போதே ஃப்ரூட்ஸ் வருது. ஸோ க்ரோத்துங்கிறது சர்டன் லெவலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் ரீப்ரொடக்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் இன் ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஞாபகம் வச்சுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் திஸ் ஒன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. One must remember that increase in body mass, kilogram increase ஆகுது, கிராம்ல சொல்கிறோம் இல்லையா, அளந்து சொல்கிறீங்க இல்லையா, is considered as growth. So body mass increase ஆகிறது growth. இங்கே நல்லா நினைச்சுங்க. Non-living objects also grow if we take increase in body mass as a criterion for growth. நான் லிவிங் ஆர்கானிசமும் வளருது. மாஸ்னா அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, கிலோகிராம் இன்க்ரீஸ் ஆகிறத மட்டும் வச்சுக்கிட்டீங்க, அளவு இன்க்ரீஸ் ஆகிறத வச்சா நான் லிவிங் ஆர்கானிசமும் வளருது. எப்படி? மவுண்டைன்ஸ், பெரிய பெரிய மலைகள், போல்டர்ஸ்னா ராக்ஸ், பெரிய பெரிய பாறை ராக்ஸ் தான் போல்டர்ஸ் அப்படிம்பாங்க. சாண்ட் மவுண்ட்ஸ்னா மணல் குவியல், அது எல்லாமே வளருது. Do grow. However, this kind of growth exhibited by non-living object is accumulation of material on the surface. That on the surface னா என்னங்க? மேலே படிஞ்சுக்கிட்டு போகிறதுன்னு அர்த்தம். சர்ஃபேஸ் மேலே. Living organism. In living organism, growth is from inside. Very important. Growth therefore cannot be taken as defining property of living organisms. ஏன்னா non-living organismsல outsideல இருந்து உங்களுக்கு growth இருக்கு. Conditions under which it can be observed in all living organisms have to be explained, and then we understand that it is a characteristics of living system. A dead organism does not grow. அதாவது லிவிங் ஆர்கானிசம் வளர்ற மாதிரி நான் லிவிங் திங்ஸும் வளருது. மவுண்டைன்ஸ், இந்த போல்டர்ஸ்னா பிக் ராக்ஸ்னு அர்த்தம், இதெல்லாமும் வளருது. அப்போது லிவிங் கேரக்டர்ஸ், அதாவது லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும்தான் இது எக்ஸ்க்ளூசிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஆஸ் வெல் அஸ் லிவிங் ஆர்கானிசம் டெட் ஆயிடுச்சுன்னா வளராது. ஸோ அப்போ இட் இஸ் நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. எது? growth is not a defining property. Okay, next, reproduction likewise is a characteristic of living organism. It is also a characteristics of living organism. See, characteristics வேற, defining character இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கணும். Okay, in multicellular organism, reproduction is refers to the production of progeny possessing features more or less similar to those parents. So parents அப்படிங்கிறவங்க, progenyங்கிறது young ones,
பேரண்ட்ஸ் மாதிரியே யங் ஒன்ஸ் இருக்கணும், மோர் ஆர் லெஸ். ஓகேங்களா? அப்படி எக்ஸாக்டாக ஜெராக்ஸ் காப்பியாக இருந்தால் அதுக்கு பேர் க்ளோன், அப்படி கிடையாது. மோர் ஆர் லெஸ் அவங்கள மாதிரியே இருக்கணும். 2 கை 2 கால் 1 மூக்கு 2 கண்ணு. மனுஷன்னா பேரண்ட்ஸுக்கு, மனுஷங்க வந்து யங் ஒன்ஸ் குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்க வந்து லைக் ஹியூமன் பீயிங் இருக்கணும். ஓகேயா? சரி. இன்வேரியபிளி அண்ட் implicitly we refer to sexual reproduction. இதுக்கு பேர் sexual reproduction அப்படின்னு சொல்கிறோம். Organisms reproduce by asexual means also. Asexual means also. Sexual reproduction என்ன? Formation and fusion of gametes. Gametes form ஆகலை, fuse ஆகலை, அப்போது அதுக்கு asexual reproduction அப்படின்னு சொல்லுவோம். Fungi multiply and spread easily due to the millions of asexual spores they produce. 1 million 10 லட்சம். Millions of asexual spores they produce. In lower organisms like yeast and hydra, we observe budding. இப்போ yeast இப்படி இருக்கும், முட்டை மாதிரி இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், உள்ள நியூக்ளியஸ்லாம் இருக்கும், வேக்யூல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஈஸ்ட் வந்து இப்படி ஒரு யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணி பட்டிங் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். ஹைட்ரா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஹைட்ரா இருக்குது அப்படின்னா அதுலேயும் சைடில் பட் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட்லேயும் ஹைட்ராவிலையும் பட்டிங் அப்படிங்கிற ஏசெக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் நடக்குது. பிளனேரியா, ஃப்ளாட் வார்ம் சொல்லுவோம். வி அப்சர்வ் ட்ரூ ரீஜெனரேஷன். பிளனேரியா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஆர்கானிசம் இருக்கும் பிளனேரியா. இதில் இந்த மாதிரி 3 பீஸாக கட்டாயி போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கட்டாயி வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த ஒவ்வொரு பீஸும் தனித்தனி ஆர்கானிசமாக டெவலப் ஆகிடும். அதுக்கு பேர் ரீஜெனரேஷன். ட்ரூ ரீஜெனரேஷன் நம்ம பிளனேரியாவில் பார்க்கலாம். தட் இஸ் a fragmented organism regenerates the last part of its body and becomes a new organism. Fragment na கட்டாய் போனது. ஸோ ஃப்ராக்மெண்ட் ஆன பாடி திருப்பியும் நியூ ஆர்கானிசமாக வளருது. ஸோ ரீஜெனரேஷன் அப்படிங்கிறதுலையே ஃப்ராக்மெண்டட் ஆர்கானிசம் அப்படிங்கிற டேர்மும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பிளனேரியாவை நீங்கள் ரீஜெனரேஷனுக்கும் ஆன்சராக பண்ணலாம், ஃப்ராக்மெண்டேஷனுக்கும் ஆன்சராக பண்ணலாம். ஃப்ராக்மெண்டட் ஆர்கானிசம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. த ஃபங்கை, த ஃபிலமெண்டஸ் ஆல்கே, the protonema of mass. Protonema young gametophyte, newly formed young gametophyte. Mass na yaru? Bryophytes. All easily multiply by fragmentation. Fragmentation na என்னன்னா, இப்படி ஒரு filamentous organism இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். filamentous அப்படின்னா thread like அப்படின்னு அர்த்தம். இது கட்டாய் போகுது, கட்டாய் போகிற அந்த சின்ன பீஸ் தனியாக ஆர்கானிசமாக வளரும். அதுதான் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறோம். அப்போ ஃப்ராக்மெண்டேஷன் இதில் இருக்குது, ஃபங்கையில் இருக்குது, ஃபிலமெண்டஸ் ஆல்கேயில் இருக்குது, புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ், இந்த 3லையுமே நமக்கு ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது. கொஷின்: when it comes to unicellular organism like bacteria, unicellular algae or amoeba, 3 வந்துருச்சு. பாக்டீரியா, யூனிசெல்லுலர் ஆல்கே ஆர் அமீபா. எல்லாம் யூனிசெல்லுலர் ஆல்கேனா ஆல்கே விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல், கிளாமிடோமோனாஸ் அந்த மாதிரி. ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானிமஸ் வித் க்ரோத். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரு செல் இப்படி இருக்குது, அமீபா ஒரு செல் இருக்குது, இது டிவைட் ஆகி 2 செல்லாக ஆகிடுச்சு. ஸோ நம்பர் ஆஃப் செல்லும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ரீப்ரொடக்ஷனும் நடந்துருச்சு. ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானிமஸ் டு க்ரோத். ஏன்னா ஒரு செல் 2 செல்லாக மாறிடுச்சு. இது ஒரு அமீபா, இங்கே 2 அமீபா வந்துட்டாங்க. அப்போது ரீப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு, நம்பர் ஆஃப் செல்லும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் சினானிமஸ். சினானிமஸ்னால் யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் 2 ஒன்று தான். இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ் அண்ட் reproduction both are synonymous. We have already defined growth as equivalent to increase in cell number or mass. So cell number increase ஆகுதா இல்லையா? அப்போ growth reproduction ரெண்டும் algae, that is unicellular algae, amoeba, bacteria similar, synonymous. Hence we notice that the single celled organisms, we are not very clear about the usage of these 2 terms, growth and reproduction, ரெண்டும் synonymous. Okay. Further, there are many organisms which do not reproduce. Mules, டாங்கிக்கும் ஹார்ஸுக்கும் பிறந்தது மியூல், கோவேரி கழுதை அப்படிம்பாங்க. ஸ்டிரைல் ஒர்க்கர் பீஸ், இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ், தே கேன் நாட் ரீப்ரொடியூஸ், யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஹென்ஸ் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ கேன் நாட் பி அன் ஆல் இன்க்ளூசிவ் டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ரீப்ரொடக்ஷன் டிஃபைனிங் கேரக்டர் கிடையாது. அஃப்கோர்ஸ் நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீப்ரொடியூசிங். அதாவது நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாது, வாய்ப்பே இல்லை.
ஆனாலும் லிவிங் ஆர்கானிசத்தில் எக்ஸப்ஷன் இருக்காங்க. மியூல்ஸு, அந்த மாதிரி ஸ்டிரைல் கப்புள்ஸ், இவங்களுக்குலாம் யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆக மாட்டாங்கங்கிறதுனால எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்குமே பொருந்துற மாதிரி ரீப்ரொடக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆர் டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ரெப்ளிகேட்டிங் பை இட் செல்ஃப். இந்த மாதிரி மியூல் இதெல்லாம் பண்ண முடியாது. நான் லிவிங் ஆர்கானிசம் ரெப்ளிகேட் ஆகாது. அதனால் இது வந்து விஷயம் என்னன்னா, சார் ரீப்ரொடக்ஷன் வந்து லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் இருக்குது, நான் லிவிங் ஆர்கானிசத்தில் கிடையாது. அப்போ ரீப்ரொடக்ஷனை ஏன் லிவிங் ஆர்கானிசத்தோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறோம், டிஃபைனிங் கேரக்டர்னு சொல்ல மாட்டேங்கிறோம். ரீப்ரொடக்ஷன் வந்து லிவிங் ஆர்கானிசமான ஸ்டிரைல் கப்புள் ஹியூமன் பீயிங்கில், ஸ்டிரைல் ஒர்க்கர் பி மியூல்ஸில் நடக்கிறது இல்லை. ரீப்ரொடக்ஷன் நடக்காது, அவங்களால யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ it is not a defining characteristics of living organism. Growth not a defining characteristics, reproduction defining characteristic kadayadu. Another characteristics of life is metabolism. All living organisms are made up of chemicals. நம்ம பாடியில் எல்லாம் என்ன இருக்குது? கார்பன் காம்பவுண்ட்ஸ், proteins, vitamins, minerals எல்லாம் இருக்குது இல்லை? ஓகே, these chemicals are either small and big, belonging to various classes, proteins, carbohydrates, polysaccharide, monosaccharide, இந்த மாதிரி sizes, functions, etc. are constantly being made and changed into some other biomolecules. Amino acid எல்லாம் சேர்ந்து தானே protein form ஆகுது, அந்த மாதிரி monosaccharide சேர்ந்து தானே polysaccharide form ஆகுது. These conversions are chemical reactions or metabolic reactions. அதான் metabolism அப்படிங்கிறோம். அமினோ ஆசிட்ஸ்லேருந்து ப்ரோட்டீன்ஸ் வருது, குளுக்கோஸ்லேருந்து ஸ்டார்ச் வருது, ஸ்டார்ச் திருப்பி பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸாக மாறுது. ஸோ அந்த கன்வர்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. மெட்டபாலிசம், தேர் ஆர் thousands ஆஃப் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன் ஆர்கானிசம்ஸ் சைமல்டேனியஸ்லி இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ், be they unicellular ஆர் மல்டிசெல்லுலார். யூனிசெல்லுலார்னா ஆல்கேயில் இருக்கக்கூடிய கிளாமிடோமோனாஸ், பாக்டீரியா, அதெல்லாம் அமீபாலாம். மல்டிசெல்லுலார்னா நம்மலாம் several cells are all organisms. All plants, animals, fungi and microbes exhibit metabolism. Metabolism எல்லா ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம், மேக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்துலேயும் இருக்குது. The sum total of all chemical reaction occurring in our body is metabolism. Anabolism, catabolismனு சொல்லுவாங்க. Anabolismனா building up process, catabolismனா breaking down process. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம anabolism, catabolism together called metabolism. No non-living organism or non-living objects exhibits metabolism. எந்த non-living objectலையும் metabolism இருக்காது. Metabolic reactions can be demonstrated outside the body in cell-free system, and isolated metabolic reactions outside the body of an organism performed in the test tube neither living nor non-living. ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு ரியாக்ஷனை நம்ம பண்ணி காமிக்க முடியும். கெமிக்கல் ரியாக்ஷன் அனபாலிக்காக இருக்கலாம், கெட்டபாலிக்காக இருக்கலாம். அப்படி பண்ணக்கூடிய ரியாக்ஷன் லிவிங்னு சொல்ல முடியாது, நான் லிவிங்னு சொல்ல முடியாது. ஹென்ஸ் while metabolism is defining feature of all living organisms without exception கொடுத்துட்டாங்க. Metabolism is a defining feature of all living organisms without exception. அப்போ it is a defining characteristics of living organism metabolism. Isolated metabolic reactions in vitro na in the glass or in the laboratory controlled condition la pandron artham, are not living things but surely living reaction. Okay, hence cellular organization of the body is defining feature of life forms. Cellular organization குள்ள தான் மெட்டபாலிசம் தானாக நடக்கும். இல்லை ஓப்பன் ஏரியாலலாம் மெட்டபாலிசம் நடக்காது. இன்வைட்ரோ கண்ட்ரோல்டு கண்டிஷனில் மெட்டபாலிசம் நடக்கிறதுனால அதை லிவிங் ரியாக்ஷன் சொல்லலாம், லிவிங் திங் கிடையாது. ஸோ செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பாடி இஸ் டிஃபைனிங் ஃபீச்சர் ஆஃப் லிவிங் ஃபார்ம்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டிஃபைனிங் ஃபீச்சர் பார்த்துருக்கோம், செல்லுலார் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட், perhaps the most obvious and technically complicated feature of all living organisms is ability to sense their surrounding or environment and respond to these environmental stimuli, which could be physical, chemical or biological. அது என்ன physical response, chemical response, biological response? அதாவது குளிர்து, நம்ம அப்படியே உடம்பெல்லாம் உதறும். அப்படி உதரும் போது எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி உடம்புல பாடியில் ஹீட்டு டெவலப் ஆகுது, ஃபிசிக்கல் ப்ராசஸ். அதேமாரி வேர்க்குது, நம்ம வந்து ஃபேனை போட்டுட்டு தசு புசும்போம், ஃபிசிக்கல் ப்ராசஸ். காற்றெல்லாம் ஃபேன்லாம் போட்டு காற்று விசிரிக்கிறோம்,
அதே மாதிரி நம்ம பாடிக்குள்ளே நிறைய மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்குது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுது, ரெஸ்பிரேஷன் நடக்குது, நமக்கு எனர்ஜி வேணுங்கையில் உள்ள அதிகமான பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் மெட்டீரியல் நடந்து ஏடிபி அதிகமாக கொடுக்கும். கெமிக்கல் ப்ராசஸ், பயாலஜிக்கல் ப்ராசஸ், லிவிங் ப்ராசஸ், அது எல்லாமே நமக்கு நடக்குது. ஸோ என்விரான்மெண்ட்டை சுற்றி நமக்கு என்ன ஸ்டிமுலை தூண்டுதல் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். வி சென்ஸ் அவர் என்விரான்மெண்ட் த்ரூ அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ், கண்ணு காது மூக்கு தொடுறது இதெல்லாம். Plants respond to external factors like light, water, temperature, other organisms and pollutants, etc. Pollutants அது ரெஸ்பாண்ட் பண்ணுது plants. எப்படி அதர் ஆர்கானிசத்துக்கு பிளான்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது? சம்டைம்ஸ் இந்த தொட்டா சினிங்கின்னு ஒரு பிளான்ட் இருக்குது, அது தொட்டா அப்படியே சுருங்கிக்கும். ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணுது இல்லையா? ஓகே, ஆல் ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் த ப்ரோகேரியாட்ஸ் to most complex eukaryotes can sense and respond to environmental cues. So எல்லா லிவிங் ஆர்கானிசமும் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் கெமிக்கல் திங்ஸ்க்கு ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்ஷன் இன் சீசனல் breeders, both plants and animals. Very important thing. This is very important. Photo periodனா light டைம், அந்த டைம் பீரியட் பிட்வீன் லைட் அண்ட் டார்க், இருட்டு பகல் ரெண்டுக்கும் உள்ள அந்த டைம் பீரியடை தான் நம்ம ஃபோட்டோ பீரியட்மோ. இது வந்து சீசனல் ப்ரீடர்ஸை அஃபெக்ட் பண்ணுது, பிளான்ட்ஸ்லையும் சரி அனிமல்ஸ்லையும் சரி. ஓகேங்களா? all organisms handle chemicals entering their bodies. ஸோ சாப்பிட்றதெல்லாம் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் இதெல்லாம் போதில் அவங்க பாடிக்குள்ளே போகிற கெமிக்கல்ஸை எல்லா ஆர்கானிசமும் ஹேண்டில் பண்ணுது. ஆல் ஆர்கானிசம்ஸ் தேர்ஃபோர் ஆர் அவேர் ஆஃப் தேர் சரௌண்டிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது, பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஹியூமன் பீயிங் இஸ் த ஒன்லி ஆர்கானிசம் ஹூ இஸ் அவேர் ஆஃப் ஹிம்செல்ஃப். யோசிக்கிறோம், திங்க் பண்ணுறோம், நம்மளை பற்றி நமக்கே தெரியும். ஹேஸ் செல்ஃப் கான்சியஸ்னஸ், சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு நமக்கு இருக்குது. கான்சியஸ்னஸ் தேர்ஃபோர் பிகம்ஸ் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ரெண்டாவது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். ஸோ செல்லுலார் ஆர்கனைசேஷன், கான்சியஸ்னஸ், இது ரெண்டும் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆர் டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். நான் லிவிங் மேட்டர்ஸ் திங்ஸ்க்கு இருக்காது. ஓகே, when it comes to human beings, it is all more difficult to define the living state. We observe patients lying in coma in hospital, virtually supported by machines which replace heart and lungs. So coma stageல ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஹார்ட் லங்ஸ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அந்த ஹார்ட் அண்ட் லங் மிஷினை வச்சு அவங்க உடம்பு உயிரை காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. த பேஷண்ட்ஸ் இன் அதர்வைஸ் பிரெயின் டெட். ஸோ பிரெயின் டெட்டான பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பட் மற்ற ஆர்கானிசம்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. த பேஷண்ட் ஹேஸ் நோ செல்ஃப் கான்சியஸ்னஸ். தீஸ் பேஷண்ட்ஸுக்கு செல்ஃப் கான்சியஸ்னஸ் கிடையாது. செல்ஃப் கான்சியஸ்னஸே இல்லாமல், சுயநலம் இல்லாமல் சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஆர் சச் பேஷண்ட்ஸ் ஹூ நெவர் கம் பேக் டு நார்மல் லைஃப், லிவிங் ஆர் நான் லிவிங். இந்த மாதிரி கோமாவில் இருக்கவங்க, செல்ஃப் கான்சியஸ்னஸே இல்லாமல் போயிட்டவங்க, பிரெயின் டெட் ஆனவங்க, ஹார்ட் அண்ட் லங் மிஷினில் உயிர் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நார்மல் லைஃபுக்கு வரவே முடியாது. அப்படிங்கிறவங்க லிவிங்கா நான் லிவிங்கா. ஸோ இன் ஹையர் கிளாஸஸ், இன் எம்பிபிஎஸ்லாம் படிக்கும்போது, ஹையர் கிளாஸஸ்லாம் போகும்போது, யூ வில் கம் டு நோ தட் ஆல் லிவிங் ஃபினாமினா ஆர் டியூ டு அண்டர்லையிங் இன்டராக்ஷன்ஸ். அண்டர்லையிங் இன்டராக்ஷன்ஸ்னால் த ரெஸ்பிரேஷன் அண்ட் டைஜஷன், இந்த அண்டர்லையிங் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் வந்து நமக்கு லிவிங் ஃபினாமினா அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஷ்யூஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் த கான்ஸ்டிடியூயன்ட் செல்ஸ். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. டிஷ்யூவோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஒரு டிஷ்யூங்கிறது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செய்வாங்க. ஓகேங்களா? டிஷ்யூங்கிறது குரூப் ஆஃப் செல்ஸ். அது சிமிலர் செல்ஸ் இருக்கலாம், டிசிமிலர் செல்ஸ் இருக்கலாம். ஆனால் பர்டிகுலர் டிஷ்யூ பர்டிகுலர் காமன் ஃபங்க்ஷன் தான் பண்ணுவாங்க. பட் டிஷ்யூக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த கேரக்டர், அந்த டிஷ்யூ செல்ஸால் ஆனது தானே டிஷ்யூ. செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம்ஸ் டிஷ்யூ. இந்த டிஷ்யூவில் இருக்க கேரக்டர் அதோட கான்ஸ்டிடியூவன்ட் செல்ஸ்னால் இந்த டிஷ்யூ எந்த செல்ஸால் ஆகியிருக்கோ அந்த செல்ஸில் இல்லை. பாருங்க, properties of tissue are not present in the constituent cells but arise as a result of interaction among the constituent cells. See, இந்த டிஷ்யூல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் இந்த செல்ஸ்ல இல்லை, ஆனால் இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து தான் டிஷ்யூ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. சிமிலர்லி, properties of cellular organelles are not present in the molecular constituents. இப்போ செல்லுக்குள்ள ஒரு செல் இப்படி எடுத்துட்டிங்கன்னா அதில் மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, அண்ட் தென் ரைபோசோம்ஸ், நிறைய ஆர்கனல்ஸ் உள்ளே இருக்குது.
So parts present in the cell is called organelles. So organelles are made up of molecules. Molecules சேர்ந்து தான் organelle form ஆகுது. So the properties of cellular organelles are not present in the molecular constituent of the organelle but arise as a result of interaction among the molecular components comprising the organelle. இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் ஆர்கனல். அதுக்குள்ள என்ன நடக்கும், ரெஸ்பிரேஷன் நடக்கும், ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும், எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்றோம். மைட்டோகாண்ட்ரியா இஸ் மேட் அப் ஆஃப் வாட், மாலிக்யூல்ஸ். ஸோ மைட்டோகாண்ட்ரியா மாலிக்யூல்ஸ்னால ஆகியிருக்கு. ஆனால் மைட்டோகாண்ட்ரியாவோட கேரக்டர் அந்த எந்தெந்த மாலிக்யூல்லாம் சேர்ந்து மைட்டோகாண்ட்ரியா ஃபார்ம் பண்ணிச்சோ அந்த மாலிக்யூல்ஸ்க்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தீஸ் இன்டராக்ஷன் ரிசல்ட் இன் எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அட் எ ஹையர் லெவல். இப்போ என்ன சொல்றாங்க, மாலிக்யூல்ஸ்குள்ள இன்டராக்ஷன் நடந்து மைட்டோகாண்ட்ரியா ஃபார்ம் ஆனிச்சு. அப்போ மைட்டோகாண்ட்ரியா இல்லாத ஒரு ஆர்கனல் மாலிக்யூல்ஸ் இன்டராக்ட் நடந்து வந்திருக்கு, இமர்ஜ் ஆகி வந்திருக்கு. ஸோ இமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அட் அ ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதில் வருது. பட் லோவர் லெவலில் இல்லை, மாலிகுலர் லெவலில் இல்லாதது ஆர்கனல் லெவலில் வருது. ஆர்கனல் லெவலில் இல்லாதது செல்லுலார் லெவலில் வருது. செல்லுலார் லெவலில் இல்லாதது நிறைய செல் சேர்ந்து நம்ம டிஷ்யூ லெவலில் வருது அப்படிங்கிறாங்க, ஹையர் லெவலில் வருது. திஸ் ஃபினாமினா இஸ் ட்ரூ இன் ஹையரார்கி ஆஃப் ஆர்கனைசேஷனல் காம்ப்ளெக்சிட்டி அட் ஆல் லெவல்ஸ். செல், குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்தா டிஷ்யூ, குரூப் ஆஃப் டிஷ்யூ சேர்ந்தா ஆர்கன், குரூப் ஆஃப் ஆர்கன் சேர்ந்தா ஆர்கன் சிஸ்டம், குரூப் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தா ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். Therefore, we can say that living organisms are self-replicating, தன்னைத்தானே மல்டிப்ளை பண்ணிக்கும். ஓகே, evolving, காலத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து டெவலப் ஆகிக்கிட்டே வருது. And self-regulating interactive systems capable of responding to external stimuli. இந்த மூணு பாட்டும் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம செல்ஃப் ரெகுலேட்டிங்னா குளிர்னுச்சுன்னா உதறி அப்படி சூடு உடம்புல இப்படி பண்ணி சூடு ஏற்றிக்கிறோம். ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா காற்றெல்லாம் போட்டு குளிரான இடத்துக்கு போய்க்கிறோம். ஸோ செல்ஃப் ரெகுலேட்டிங், ரெஸ்பாண்டிங் டு த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. பயாலஜி இஸ் ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த். பயாலஜி இஸ் ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் லிவிங் organisms on earth. All living organisms, present, past, future, இப்போ இருக்கிறது முடிஞ்சது இனிமே வரப்போகிறது, are linked to one another by the sharing of common genetic material. DNA, common genetic material. பாக்டீரியாவிலையும் டிஎன்ஏ இருக்குது, கிளாமிடோமோனாஸ்லேயும் டிஎன்ஏ இருக்குது, ஃப்ராக்லேயும் டிஎன்ஏ இருக்குது, ஹியூமன்லேயும் டிஎன்ஏ இருக்குது, பிளான்ட்ஸ்லேயும் டிஎன்ஏ இருக்குது. ஸோ காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல் பட் டு வேரியிங் டிகிரீஸ். ஸோ அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் டிஃப்ரென்சஸ் இருக்கும். க்ளோஸ்லி ரிலேட்டடாக நமக்கும் சிம்பன்சி மாதிரி இருக்கக்கூடிய ஏப்புக்கெலாம் இருக்கலாம், பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு, பிளான்ட்ஸுக்கெலாம். ஸோ அந்த டிகிரீஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து மாறும் ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும். ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து 1.1 முடிச்சிட்டோம். 1.2 வந்து டைவர்சிட்டி அமங் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் பார்க்கலாம். இதோட கொஷின்ஸ் டிபிபி அந்த செகண்ட் பார்ட் வீடியோவில் சேர்த்து பார்த்துக்கலாம். ஸோ இதோட கன்க்ளூஷனில் என்ன சொல்ல வரீங்க, டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், நான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். க்ரோத், ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் நான் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ். ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, அதே மாதிரி மெட்டபாலிசத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்லுலார் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் லிவிங், அதாவது டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் குழந்தைங்களுக்கு 1 மார்க் நம்ம ஆப்பில் அந்த டெஸ்ட் சீரிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ண ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வேர்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், புக் வேர்டு யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க. யூனிக் வேற, டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வேற. யூனிக்னா growth, reproduction, ability to sense environment and mount a suitable response come to our mind immediately as unique features. ஸோ இந்த மூணுமே யூனிக் ஃபீச்சர்ஸ்னு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. தனித்தன்மையானது அப்படின்னு அர்த்தம் லிவிங் ஆர்கானிசத்துக்கு. டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆர் டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸோட இந்த யூனிக் ஃபீச்சரை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? யூனிக் ஃபீச்சர்னு கேட்டால் இந்த மூணுமே வந்துடும். டிஃபைனிங் கேரக்டர்னு வந்தால் செல்லுலார் ஆர்கனைசேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை இதெல்லாம் வரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.